ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்ட காலங்களில் யாரெல்லாம் வந்து துணை நிற்க போகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையானது எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர் தான். ஸோ அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிறப்பானதாக தான் இருக்கும். ஆனாலுமே ஒரு சில காலகட்டங்களில் அவங்க நிறைய கஷ்டங்களையும் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா தசா புத்திகள் அப்படின்னு நடக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும். ஆனால் இந்த 2026 பிறந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியில் பயணத்தை ஆரம்பித்து சொந்த ராசியிலே தான் இந்த மாதத்தை நிறைவும் செய்ய போகிறாரு. அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் மகரத்தில் இருந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சம் அடைந்து காட்சி கொடுக்குறாரு. இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து பயிற்சி ஆகுவாங்க. அந்த காலகட்டங்களில் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் துளாராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலுமே கூட முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கூட இவங்க மேலே மட்டும் நம்பிக்கை வந்து வச்சிடாதீங்க. அது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரத்த பந்த உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. எதிர்மறை விளைவுகளை அது கொடுக்கக்கூடிய உறவுகள்கிட்ட எப்போதுமே கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எது நடந்தாலும் சரி உங்களுக்குள்ளே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட யார் வந்து பாசிட்டிவான அமைப்புக்குள்ளே வராங்களோ அவங்கள மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டும் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. மேலும் அவங்கள உங்கள் கூடவே நீங்கள் வச்சிட்டு இருக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை விளைவுகள் அதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து வந்துடும். அதனால தான் நம்ம பழகக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட வந்து பழகிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள்ட்ட வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதிர்மறை விளைவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம பழகும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஆள் பார்த்து வந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான காரணம் இதுதான். எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் எது பேசினாலுமே கூட அது மற்றவர்களுக்கு வந்து தவறாக போய் தான் தெரியும். மனசுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் அதிகமாக நீங்கள் பேசாமே இருந்துக்கோங்க. இந்த 2 விஷயத்துலையும் துளாராசிக்காரங்க இந்த பிப்ரவரியில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா எளிமையாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் தயவு செஞ்சு நீங்கள் தலையிடுறதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் மற்றவங்கள உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 2மே வந்து முக்கியமானது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் வந்து வாதாடுறதும் சரி, உங்களுக்காக வேற ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு வரதும் சரி, 2மே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தான் பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுடைய மரியாதையை தான் வந்து கெடுத்து கொடுக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் இந்த டைமில் செய்யவே செய்யாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தாங்க இருக்குது. அதாவது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. நீங்கள் நினைத்த மாதிரி தான் நடக்கும். நினைத்த விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிது. இழுபறியாக என்னென்ன நிலைமைகள் நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ படிப்படியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். புதுசாக வாகனங்களை வாங்குறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். பழைய வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை கொடுத்துட்டு இப்போ புதுசாக நீங்கள் வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம். அதுக்கான அமைப்புகள் இருக்குது. பழைய வாகனங்கள் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய தேவைக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயமும் அப்படி தான். அவங்க போக்குள்ளே விட்டு பிடிங்க. நீங்கள் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செட் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு சில நேரங்களில் நாம்ளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது.
நாம் பிடிவாதத்துக்கு இருந்தோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்காம போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் வாக்குவாதங்கள் அப்படின்றத தவிர்த்துக்கோங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படின்றது வரத்தான் செய்யும். தேவையில்லையாததெல்லாம் விட்டுடுங்க. இந்த வாக்குவாதம் தேவையா அப்படின்றதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா குடும்பத்தாரோட வாக்குவாதங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு துளாராசிக்காரர்கள் எந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நடந்தாலுமே கூட பேசாமல் விட்டு கொடுத்து அமைதியாக வந்து போயிடுங்க. அதுதான் நல்லதும் கூட. செவ்வாய் வந்து உச்சமாக வேற இருக்கிறார் இல்லையா? ஸோ கண்டிப்பாக துளாராசி அன்பர்களே வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களே போய் வழினா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதே நேரம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நல்லது. மற்றபடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் தடைப்பட்டு வந்தது, உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காம இருந்தது, எதுக்காகலாம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்க, என்னெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா இவ்வளவு காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பிரதிபலன்களை தான் இனி வந்து பார்க்க போகிறீங்க. அது மாதிரியான காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவிர்க்க முடியாத விஷயங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் ஒரு சில மாதிரி கவலைப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தாங்க இருக்க போகுது. உங்களை சுற்றி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மனிதர்களை நேர்மறையான சிந்தனைகள் உடையவர்களாக வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும். இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நல்ல எண்ணங்களோட பழகுறாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்போதுமே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மங்களகரமாக பார்த்தாலே வந்து மரியாதை வர மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. நல்ல உயர்ந்த செல்வாக்குடையவர்களை உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். இது வந்து ஒரு சிலர் வந்து ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம கூட பழகக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய நல்ல எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் நமக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வைங்க. இது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லது கிடையாது. மற்றபடி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். நல்ல அனுகூலம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்யுங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் துளாராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேயோ அல்லது காலை நேரத்துலேயோ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வேண்டிய செல்வ செழிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதையும் தாண்டி துர்க்கை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். துர்க்கை வழிபாடு செய்கிறது, துர்க்கைக்கு மந்திரம் படிக்கிறது, கவசம் பாடுறது, இது எல்லாத்தையும் பாடுறது கேட்குறது, இப்படி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை வந்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள் தானே அப்படின்னு அதை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. சின்ன பரிகாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கை கொடுக்கும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்களின்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் செலவு அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா பட்ஜெட் விஷயம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில நேரங்களில் ஏற்றம் இறக்கத்தோடு வந்து இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிரன், புதன், சூரிய பகவான் எல்லாருமே உங்களுக்கு 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஆனால் பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டுக்கு எல்லா கிரகங்களும் போயிடுவாங்க. ஸோ இதனால் சனி 6வது வீட்லேயும், ராகு 5வது வீட்லேயும், குரு 9வது வீட்லேயும், கேது 11வது வீட்லேயும் சஞ்சாரம் செய்வாங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், சலசலப்புகள் எல்லாம் வரதான் செய்யும். இதை வந்து பெருசாக்காமல் ஜாலியாக கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சவால்களோட தான் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் கூட கிடைக்கும். அதே குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக துளாராசி என்பர்களுக்கு உங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும். அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவனமாக தான் இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகுது. கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நேர்மையோடும் சிந்தனையோடும் நல்ல ஒரு கடினமான உழைப்புகளையும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் துளாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். குடும்ப பிரச்சனைகளில் தொடங்கி இந்த காலகட்டங்களில் வெளிவட்டாரங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரியில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் எப்படி மாற்றி கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் யாருக்கிட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக துளாராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஏதாவது ஒரு வேலையில் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் துளாராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே எப்போதும் போல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய பதிவில் கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா எளிமையானதாக மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும். இந்த பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. அந்தந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப இருக்கிற பரிகாரங்களை செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.